பொய் சாட்சிகளை பொளந்து கட்டிய மாயா 3 நாள் டைம் கேட்டிருந்த மாயாவை பார்த்து பயந்து தான் போயிருக்காங்க புவனேஸ்வரி. வக்கீல் சிவானந்தன் கிட்ட இதை சொல்ல அவர் அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க மேடம், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அடுத்து யார் யார் என்கொயரி பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் அவங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக கிளாஸ் எடுக்கிறாரு. போலீஸ் இன்ஸ்பெக்டர், அட்டாப்சி பண்ண டாக்டர், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எப்படி மாயா கிட்ட பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மாயா கோர்ட்டில் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. டாக்டர் செல்வம் ஒரே அம்மாவுக்கு 2 தடவை மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. மெடிக்கல் காலேஜுக்கு ரிசர்ச்சுக்கு போக வேண்டிய கமலாமாவுடைய டெட் பாடியை கட்டிட இடிபாடுக்குள்ளே போட்டு இறந்ததாக ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாயா சொல்ல எதிர்த்தரப்புக்கு ஒரே ஷாக்கு. எல்லாரையும் கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறாங்க. ஒருத்தராலையும் பதில் சொல்ல முடியல. ஸ்டன்னாகி போய் நிற்கிறாங்க. சிவானந்தனே ஆடி போயிட்டாரு. நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் அப்படின்னு மாயாவை பார்த்து சொன்ன புவனா கண்ணு மொழி பிதுங்கி நிற்கிறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.